நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வியூஸை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனோட வரும். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற நிறைய பேர் சொல்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோவர்ஸ் 5000 6000 வச்சுருக்கேன். ஆனால் என்னோடய ஸ்டோரி வியூஸ் 500 கூட போக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளத்தை நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நம்மளோட ஸ்டோரி பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் 1 வீக் கழிச்சு வரலாம், ஒருத்தர் டெய்லியும் ஆக்டிவ்லி இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்க 2 டேஸ் கழிச்சு நம்மளோட ஸ்டோரிஸ் பார்க்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்மளோட எல்லா ஃபாலோவர்ஸும் எல்லா டைம்லேயும் நம்மளோட ஸ்டோரி பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஸ்டோரி போகிறதுல என்னென்னலாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம், அதை எப்படியெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி போகிறதுல நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, அவங்க போஸ்ட் போடுற வீடியோவை அப்படியே அந்த ராக்கெட் சிம்பிள் கொடுத்து ஷேர் பண்ணி அப்படியே ஸ்டோரியில் போட்டுருவாங்க. நீங்களுமே இதை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் அதை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் உங்களோட போஸ்ட் அப்படியே ஸ்டோரியில் ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனியாக வீடியோஸ் ஸ்டோரியில் போடுங்க. அப்படியே ஷேர் பண்ணி போகிறதுல எந்த யூஸுமே இல்லை. நீங்கள் உங்களோட போஸ்ட்டில் இருக்கிற ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ஸ்டோரியில் போடுறதுக்கும், நார்மலாக உங்களோட கேலரியில் இருக்கிற ஒரு வீடியோவை ஸ்டோரியில் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. வியூஸ் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட ஸ்டோரிஸை அப்படியே ஷேர் பண்ணாதீங்க. வீடியோஸாக இல்லை ஃபோட்டோஸாக அப்லோட் பண்ணுங்கள். அதில் வியூஸ் கொஞ்சம் நிறையாவே போகும். ஸ்டோரிஸுங்கிற ஒரு விஷயம் நம்ம மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் கூட இன்ட்ராக்டாக இருந்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி நம்மளோட ஃபாலோவர்ஸ் கூட இன்ட்ராக்டாக இருந்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டோரி போடும்போது ஏதாவது கொஸ்டின் கேட்குறது, அவங்க ஏதாவது பதில் சொல்கிற மாதிரி, இல்லை அவங்க உங்ககிட்ட ஏதாவது கமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டீங்க அப்படின்னா, அவங்களும் அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது இதுதான் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்க ரிப்ளை பண்ணுறதா இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் உங்களோட ஃபாலோவர்ஸ் கூட பண்ணும்போது, இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் என்ன பண்ணணும், இவங்க அவங்க கூட கொஞ்சம் இன்ட்ராக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைமே உங்களோட ஸ்டோரி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட போஸ்ட், உங்களோட ரீல்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கமெண்ட் பண்ணும். அது மட்டுமே இல்லாமல் இன்னும் சில பேர்த்துக்கு இவங்க போஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, இவங்க இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, அப்போ நம்ம இன்னும் 2 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அல்காரிதமே இன்னும் 2 பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் சொல்கிறது, உங்களோட போஸ்ட் நீங்கள் உங்களோட ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்டாக இருக்கிற மாதிரி போடுங்க. உங்களோட போஸ்ட்டாக இருந்தாலும் உங்களோட ஸ்டோரியாக இருந்தாலும் உங்களோட ஃபாலோவர்ஸ் கூட இன்ட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி போடுங்க. அப்படி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டோரி ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, எப்படி ரெக்கமெண்ட் பண்ணணும்னு கேட்பீங்க. ஸோ ஸ்டோரி எப்படி ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணணும், மேலே எல்லாத்தோட ஸ்டோரி காமிக்கும் இல்லையா? ஸோ அதில் தான் முன்னாடி நம்மளோட ஸ்டோரி முன்னாடி வரும். எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் 200 பேர்த்த ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க யாரோட ஸ்டோரி எனக்கு முன்னாடி வரும் அப்படின்னா, நான் யார் கூட அதிகமாக ஸ்டோரியில் கமெண்ட் பண்ணுறேன், யார் கூட இன்ட்ராக்டிவாக இருக்கிறேன், அதை பார்த்து நம்மளோட ஸ்டோரி ஃபஸ்ட்டு முன்னாடி வரும். ஸோ அதனால் நீங்கள் யார் கூட இன்ட்ராக்டாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் உங்களோட ஸ்டோரி முன்னாடி காமிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, நீங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸ் கூட இன்ட்ராக்டாக இருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டோரிஸுங்கிற ஒரு ஆப்ஷனவே யூஸ் பண்ண மாட்டாங்க. வருவாங்க, வெறும் ரீல்ஸ் போஸ்ட் மட்டும் போட்டு போயிடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. சில பேர் ஸ்டோரிஸுங்கிற ஒரு ஆப்ஷனவே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன் யூஸ் பண்ணாமல் விடுறீங்க? நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தணும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டோரிஸுமே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஸ்டோரிஸ் அட்ராக்டிவாகவும் இன்ட்ராக்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக உங்கள் கூட உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்ட்ராக்டிவாக இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டோரிஸ் ரொம்ப கம்மியாக போடுவாங்க. ஒரு வீடியோ, 2 வீடியோ, 3 வீடியோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களால் எவ்வளோ ஸ்டோரி போட முடியுதோ அவ்வளோ ஸ்டோரி போடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நிறைய ஸ்டோரி போடுறதுனால தான் உங்களுக்கு உங்களோட ஸ்டோரிஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டாக போகும். ஸோ அதனால தான் சொல்கிறது, ஸ்டோரிஸ் நிறைய போடுங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டோரிஸ் போட்டு என்னோட டேட்டா எல்லாம் காலி ஆயிடுச்சு, என்னோட டேட்டா முடிஞ்சிருச்சு, நிறைய ஸ்டோரிஸ் போடுறதுனால நிறைய டேட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடியோவே ஃபுல்லாக அப்லோட் பண்ணாமல் நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது உங்களோட டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது போஸ்ட் போடுறது, ஏதாவது ஃபோட்டோ மட்டும் போட்டு அதுக்கு ஏதாவது சாங்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கெல்லாம் அவ்வளோ டேட்டா முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணலாம், நிறைய ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணலாம். அதுவும் உங்களோட ஸ்டோரி வியூஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் தனியாக ஒரு வீடியோவையோ இல்லை ஒரு ஃபோட்டோவையோ அப்லோட் பண்ணி பாருங்கள். உங்களோட நார்மல் ஸ்டோரி வியூஸ் விட இதோட வியூஸ் அதிகமாக தான் இருக்கும்.
ஸோ அதனால் நீங்கள் உங்களோட போஸ்ட் அப்படியே ஷேர் பண்ணாமல் நீங்களாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி பாருங்கள், ஒரு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி பாருங்கள் உங்களோட ஸ்டோரியில். இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும் உங்களோட ஸ்டோரி வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸ்டோரியில் எந்த ஒரு போஸ்ட் வேணால் அப்படியே டவுன்லோட் பண்ணி போடலாம், இல்லை எந்த ஒரு வீடியோ வேணால் அப்படியே டவுன்லோட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு இல்லாமல் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டோரி போடலாம் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட க்ரியேட்டிவிட்டி பிடிச்சி போய் நிறைய பேர் உங்களை பேஜை செக் பண்ணுவாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்துட்டு கமெண்ட் கூட பண்ணுவாங்க, எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை ஸ்டோரி சூப்பராக இருக்குது, எனக்குலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, சாங் சூப்பராக இருக்குது, உங்களோட ஸ்டோரி சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டோரி போடுங்க. இப்போலாம் நிறைய போல் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு. எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்குறது, போல் ஃபங்க்ஷன்ஸ், எம்ஓஜிஸ் நிறையா, அப்புறம் அவகேட்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டோரி வந்து க்ரியேட்டிவாக வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட ஸ்டோரி வியூஸ்க்கும் உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ரெண்டுக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த ஆப்ஷன் தான் நம்மளோட ஃபாலோவர்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறது மூலிமா அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது கூட நீங்கள் இன்ட்ராக்டே ஆகலாம். அதுக்கப்புறம் எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு நீங்களே உங்களோட ஸ்டோரிஸில் போடுறது. அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணலாமா வேண்டாமா, இந்த இந்த விஷயம் நடக்குமோ நடக்காது, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்கலாம். நானே ஒரு வீடியோ போட்டிருந்ததில் கூட என்னோட ஸ்டோரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இதுலேயும் ஷேர் பண்ணுற பாருங்கள், நான் எப்படியெல்லாம் ஸ்டோரி போட்டிருக்கேன், எந்த மாதிரிலாம் ஸ்டோரி போடலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்டாக இருந்துக்கிறது மூலிமா நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களோட ஃபாலோவர்ஸ் கூட உங்களோட அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் என்கேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து ஒரு அர்த்தம். ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க, இந்த மாதிரி வந்து புது புது ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லேயே புதுசாக சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும், புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, இது புது ஃபியூச்சர், இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த ஸ்டோரியில் அவங்க போட்டிருக்காங்க, நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டோரி நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதனால் புது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதையுமே ட்ரை பண்ணி உங்களோட ஸ்டோரியில் போடுங்க. இதுவுமே உங்களோட ஸ்டோரி வியூஸ் ஒரு காரணமாக இருக்கும். உங்களோட ஸ்டோரி உங்களோட ஃபாலோவர்ஸ் பார்த்த உடனே உங்களோட ஸ்டோரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரியும், இல்லை உங்களுக்கு கமெண்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டோரிஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அது வந்து எப்படி நான் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி எப்படி போகிறது அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸுக்கு மீம்ஸ் எல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுற மூலியமாகவும் உங்களோட போஸ்ட்லாம் அவங்களுக்கு ரெக்கமெண்டாக போகும். ஸோ அதனால் என்கேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணுற வகையில் வந்து உங்களோட ஸ்டோரிஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வரும் இல்லையா கமெண்ட், உங்களோட ஸ்டோரி பார்த்துட்டு வர கமெண்ட்டோ, இல்லை உங்களோட போஸ்ட்டுக்கு பார்த்துட்டு வர கமெண்ட்டோ, எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஒரு கமெண்ட், ஒரு 4 கமெண்ட் 3 கமெண்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டோரியில் வந்து போடலாம். இப்படி போகிறது மூலிமா என்ன வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து உங்களோட ஸ்டோரி பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு யாரோ கமெண்ட் பண்ணதை எடுத்து போட்டிருக்காங்க, ஸோ நம்மளும் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணால் நம்மளையும் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உங்களோட ஸ்டோரிஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, இல்லை உங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இது எனக்கு நடந்திருக்கு, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கமெண்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டோரியில் போடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபாலோவர்ஸ் இவ்வளோ வந்திருக்காங்க, ஃபாலோவர்ஸ் அவ்வளோ வந்திருக்காங்க, அந்த மாதிரி உங்களோட ஸ்டோரிஸில் போடலாம். இந்த மாதிரிலாம் போடுறது மூலிமா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சமாவது என்கேஜ்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் இந்த மெத்தடையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஃபாலோவர்ஸ் கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கிறது மூலிமா உங்களோட ஸ்டோரி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட வீடியோஸும் அல்லது போஸ்ட்டையும் வந்து அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ணி வந்து போடுங்க உங்களோட ஸ்டோரியில். ஸோ அது மூலிமா உங்களோட அக்கௌண்ட் வந்து என்கேஜ்மெண்ட் க்ரியேட் ஆகும். இப்போ வந்து யூடியூப்ஸ்லாம் நிறைய வீடியோ போடுறாங்க, நம்மளோட ஸ்டோரிஸ் எப்படி வந்து நல்லா போடலாம், க்ரியேட்டிவாக போடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்டோரிஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து க்ரியேட் பண்ணிக்காங்க. அப்போ வந்து உங்களோட ஸ்டோரி பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு உங்களோட பேஜை வந்து போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை ஃபாலோ கூட பண்ணுவாங்க, உங்களோட போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஸோ அதனால் உங்களோட ஸ்டோரி வந்துட்டு அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்.
முக்கியமாக எல்லோரும் ஸ்டோரி போடும்போது சும்மா மொட்டையாக போடாதீங்க. அதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையா அந்த மாதிரி கேளுங்க. லைக் போட்டிங்களா இல்லையா அந்த மாதிரி கேளுங்க. எஸ் ஆர் நோ அந்த மாதிரி வச்சு கேளுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன வீடியோ போடலாம், என்ன சம்மந்தமாக வீடியோ போடலாம், அந்த மாதிரி நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நானுமே போடுவேன். ஸோ அந்த மாதிரி போடுங்க. உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் அபவுட்டில் நம்மளோட சேனலில் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயுமே நான் ஹைலைட்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் நம்ம போட்ட ஸ்டோரிஸ் எல்லாத்தையும். ஸோ அதுலேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தெளிவாக போடுங்க எப்படி ஸ்டோரி போடலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்டோரியில் எவ்வளோ வியூஸ் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட ஸ்டோரிஸில் எவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்புறம் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.